திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசுஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यामश्चेदत्राः स्थिरैरं यस्सुष्टुवाग्मं सर्वं यस्यैव देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு ஸ்ரீபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 62வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். 62வது மந்திரம் பெரிய மந்திரம். இன்னும் அதில் கிட்டத்தட்ட 12 மந்திரத்துக்கான அளவு இருக்குது. ஒரு பகுதி பார்த்துருக்கோம், பாக்கி இன்னும் பார்க்கலாம், இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நேற்று வரைக்கும் பார்த்ததில் ஒரு முமுட்சு குருவை சரணடைந்து சிரவண மனன நிதித்தியாசனம் செய்து அவன் பிரம்மானந்தரம் வழியாக இந்த உடம்பை விட்டு வெளியில் வரான். அதில் புருவமத்திக்கு வர வரைக்கும் உங்கள் சைத்தன்யமானது, அதாவது சித்தானது, உயிரானது, ஆத்மாவானது சிரவண மனனம் என்ற குரு உபதேசத்தினுடைய கருத்துக்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்க அது அங்கே சர்வஜ்ய நிலை பெறுகிறது. ஞானம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஞான நிஷ்டை, அந்த கேட்ட ஞானம் செயலுக்கு வர அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடும் இருக்கிறது. ஞானத்தை தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல் நிலையில் இருக்கிறது சர்வஜ்ய நிலை. இப்போ டிஎன் ஒரு காரியம் நடத்துகிறேன் அப்படின்னா அதுக்கான பூரணமான அறிவை இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதான் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். நாம் எனக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு யோகி உடம்பு வரைக்கும் தான் ஆத்ம நிலையை அடைஞ்சிருவான், அனுபூதி அடைவான், மகிழ்ச்சியாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், அமைதியாக இருப்பான், குளிர்ச்சியாக இருப்பான். ஆனால் சர்வாத்ம பாவம் வராது. ஆனால் அவன் உடம்பை விட்டு வெளியில் போகணும். ஞானத்தினால தான் வெளியில் போக முடியும். ஞானத்தினால தான் சர்வாத்ம பாவம் பிரபஞ்ச சரீரமாக, பிரம்ம சரீரமாக அவன் மாற முடியும் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்கு. இதில் இது வரைக்கும் சில உபநிஷத்துக்களை, இந்த 100 உபநிஷத்தில் நாம் கடந்து வந்த 100 உபநிஷத்தில் அங்கே இங்கே கொஞ்சம் லைட்டாக சொல்லும். துரியம் துரியாதீதம். ஆக்சுவலாக துரியம்னு சொல்கிறது பூர்வ மத்தியையும், துரியாதீதங்கிறது சகசிராரத்தையும் தான் பொதுவாக சொல்லுது. சில உபநிஷத்தில் துரியங்கிறது சகசிராரத்தையும், துரியாதீதங்கிறது உடம்பை விட்டு. ஏதோ ஒரு பிள்ளை இப்போ அந்த புருவமத்திக்கு வர வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து சிரவண மனனம் செய்ய அங்கே குருவனுடைய அவசியம் மிக அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 100% இருக்கணும், இருந்தால் உத்தமம். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் அவருடைய பங்கு ஒரு 20-25% இருந்தால் போதும்.
சந்தேகம் வரும்போது நீங்கள் அவரை கேட்டுக்கலாம், சொல்லி தருவாங்க. அப்போ அந்த ஒரு புள்ளியை நோக்கிய பயணத்தில் இந்த 2000 ஆடியோ எளிமையாக சொல்கிறேன். சர்வஜ்ய நிலை எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் அடையக்கூடியது, என்னை பொறுத்த எளிமையானது. உனக்கு ஆடியோவை காது கொடுத்து கேட்குறதுக்கு என்ன இருக்கு? அவசரம் என்னத்துக்கு? வேகமாக போகணுங்கிறது என்ன அவசியம் இருக்குது? அதனால் நிதானமாக, விவேகமாக, அமைதியாக, மெதுவாக இந்த 2000 ஆடியோ கேட்டால் சர்வஜ்ய நிலை உறுதி செய்யப்படுகிறது. சர்வஜ்ய நிலைக்கு இன்னொரு வார்த்தையாக சொல்லணும்னா பூர்ண பிரம்மஞானம், பிரம்மத்தை பற்றிய பூரண அறிவு, உங்களை பற்றிய பூரண அறிவு, ஜெகத்தை பற்றிய பூரண அறிவு, மூன்றுமே பூரணமாக இருக்கும். ஏன்னா அவன் இறைவனோட கனெக்ட் ஆகிடுறான், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுறான், சத்தோட கனெக்ட் ஆகிடுறான். வேதாந்த பாஷையில் சொல்லணும்னா இந்த 2000 ஆடியோ ஏகாகிர சிந்தனையோட அனுசிரவணம் அனுச்சிந்தனம் மச்சித்தக மத்பரக அப்படின்னு இருந்தால் இந்த சர்வஜ்ய நிலை மிக 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 முக்கியமான மாஸ்டர் கீன்னு சொல்லலாம். எப்படி முக்திக்கு எல்லா கதையும் திறக்கக்கூடியது சிரவணமோ, அது மாதிரி நீங்கள் இந்த இகத்தை வெல்வதற்கும் பரத்தை வெல்வதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி தான் சர்வஜ்ய நிலை. அந்த சர்வஜ்ய நிலையை எளிமையாக அடையலான்னு சொன்னால் இந்த 2000 ஆடியோவை அனுசிரவணம் அனுச்சிந்தனம்னு பிரேக் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா இந்த சர்வஜ்ய நிலையை அடைவது எளிது. அடியன் 2000 ஆடியோ பேசுனதுனால அதனுடைய நுட்பம் எனக்கு புரிஞ்சு தான் இதை சொல்கிறேன். சில ஆடியோ பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு கேட்கணும், சில ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், சில ஆடியோ கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக சோதிக்கிற மாதிரி இருக்கும், சில ஆடியோவில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆடியோலையும் சுவாமிநாத சுவாமியும் ஒரு கிருப்பையை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு அடியேன் 5 மணி நேரம் உட்காந்துருக்கேன் ஒரு ஆடியோ பேசுகிறதுக்காக. 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு செய்திருக்கேன். அது என்னுடைய பிரியம், என்னுடைய ஆர்வம், எந்த கட்டாயமும் இல்லை, எந்த கண்டிஷனும் இல்லை. எனக்கு அது என்னுடைய பிரியம், என்னுடைய ஆனந்தம், ஆர்வம். எனக்கு அது எப்படி சொல்கிறது, வந்த வேலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி முதல்ல, எல்லாத்துக்கும் மேலே முதல் காரணம் மகிழ்ச்சி. சுவாமி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சு தான் டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நாளை வரையும் சொல்கிறேன், இந்த பயணம் தொடரும். அதனால் சர்வஜ்ய நிலையை ஏன் இவ்வளோ வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், அதுதான் பூர்வமத்திலேருந்து சகசிராரம் துரியம் துரியாதீதம் இந்த பிரபஞ்சத்தோட சர்வாத்ம பாவத்தை உறுதி செய்ய போகுது. உங்களுக்கு வரமாக கொடுக்க போகிறது சர்வஜ்யன். அதுதான் கீ. இந்த ஒன்றில் தான் ஒரு புள்ளியில் சாந்தி நிரந்தரம், ஒரு புள்ளியில் அன்பு நிரந்தரம், ஒரு புள்ளியில் சித்திகள் நிரந்தரம். சித்திகள்னால் ஆகாயத்தில் நடக்கிறது, தண்ணியில் அந்த கதை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும், எது நினச்சாலும் நடக்கும். அறுதியன் உறுதிப்படுத்துகிறேன், இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். இதெல்லாம் அடியன் கடந்து வந்தது, நடந்துகிட்டு இருக்கு அன்றாடம். ஒரு சிலர் என்னை உற்று கவனிக்கிறவங்களுக்கு புரியும், தெரியும். நானும் அதை சொல்கிறேன், எதையும் மறைக்காமல் சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா ஒரு சாமானியன் வாழ்க்கையில் ஒரு நிஷ்டையினுடைய பலன் அவன் நன்றாக உணர வேண்டும், அறிய வேண்டும். அதுக்கு யாரை மாடலாக காமிக்கிறது? நம்மளை தான் காமிக்கணும். வேறு எங்கே போய் நான் போய் தேடி அழைச்சிட்டு வருது? உங்களுக்கு யோகியையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் எங்கே போய் தேடுறது? இருந்தாலும் வரமாட்டாங்க, வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போ புருவமத்திலேருந்து சகசிராரம் துரியாதீதம் நிலையை தொடரத்துக்கு சர்வஜ்ய நிலை மிக முக்கியம். அதுக்கு ஆதாரம் இந்த 2000 ஆடியோ. ஒரு பாயிண்ட்டை உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்துகிறேன்னா, இந்த புருவமத்தி பயணமானது ஒரு தபோ பயணம். ஏகாகிர சித்தத்தில் அனிருத்தங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க.
எப்போ இங்கே நீங்கள் ஞானத்தில் நிற்கிறீங்களோ, ஞான நிஷ்டைன்னு பேர். இந்த ஞான நிஷ்டையை தான் சர்வஜ நிலைன்னு வேதம் சொல்லுது. எப்போ ஒருத்தவன் ஞான நிஷ்டையில் நிற்கிறானோ, இந்த சொல்லக்கூடிய இந்த 5 மகத்துவம் உங்களுக்கு எளிமையாக படிப்படியாக தானாகவே கிடைக்கும். 1 by 1. ஒரே வருஷத்தில் கிடைக்கலாம், ஒரு மாதத்தில் கிடைக்கலாம், ஒரு வாரத்தில் கிடைக்கலாம், நிச்சயமாக வருஷலாக 1 by 1. இதெல்லாம் அடியன் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலையில் தான் உங்களுக்கு இதை உடனே சொல்கிறேன். சர்வஜ நிலை வந்ததுக்கு அப்புறம் பூரணமான அமைதி, ஒரு பிள்ளைகள் நிரந்தரமான அமைதி, ஒன்றா நிரந்தரமான அன்பு, எல்லார் மீதும் அன்பும் பாசமும் நேசமும் தானாகவே இயல்பாகவே வரும். யாருக்கிட்டையும் வெறுப்பு வராது, யாருக்கிட்டையும் வெறுப்பு வராது. அப்படி ஒரு மனநிலை உருவாகுது. அதே மாதிரி உங்களுக்கு பகைமை பண்ணவங்க கூட இப்போ விலகி போகிறாங்க. அது மட்டும் அவங்க நம்ம பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறவங்கெல்லாம் அன்பை பொழிகிறாங்க நம்ம மீது. நான் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிசயமாக இதை பார்க்குறேன். நினச்சி கூட பார்க்காத ஒரு சூழல் மாறி இருக்கு. முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் நம்ம கூட பேசுகிறதுக்கோ நம்மளுடைய டிரான்சாக்ஷனில் இருக்கிறதுக்கோ விருப்பப்படுறதா நான் உணர்கிறேன். எல்லா விதத்துலையும் அதை சொல்ல முடியும். 1 2 ஆச்சா? ஸோ நிரந்தர சாந்தி, நிரந்தர அமைதி, நிரந்தர அன்பு, நிரந்தரமான சித்திகள். அப்போ சித்தி நிரந்தரமாகுது, அன்பு நிரந்தரமாகுது, சாந்தி அமைதி நிரந்தரமாகுது. 3 ஆச்சா? 4வது ஆனந்தம் நிரந்தரமாகுது. 5வது புனிதம் சொல்லக்கூடிய பரோபகார்த்தம் நிரந்தரமாகிறது. இது எல்லாம் ஒரு புள்ளி இல்லை, ஒரு புள்ளி இல்லைன்னா எல்லாம் சத்து என்ற புள்ளிகள் நிரந்தரமாகிறது. அந்த நிலையெல்லாம் இவர் முமுக்ஷு கடந்ததுனால தான் இப்போ பிரம்ம துவாரம் எப்படி உள்ளே வரத்துக்கு பிரம்ம துவாரம் திறக்குதோ, அதே மாதிரி வந்த வேலையை முடிச்சிட்டேன், நான் மேலே ஏறி வரேன்னு அதே வந்த வழியிலேயே திரும்பி பிரம்ம துவாரம் மூலியமாக அவர் வெளியில் புறப்படுறாரு. அப்போ அவருடைய பயணம் எப்படி இருந்ததுங்கிறத இந்த உபநிஷத்து இது வரைக்கும் கௌசியத்தைக்கு உபநிஷத்தில் சொல்லப்பட்டது. அது ஏதோ ஒரு பழைய காலத்து தமிழ் புக்கில், பழைய தமிழ் ரொம்ப கடினமான தமிழில் எழுதப்பட்டிருந்தது. அதையும் நம்ம ஓரளவுக்கு கிளான்ஸ் பார்த்தோம். அதில் இந்த லோகங்கள் பற்றிய சில பிரம்மலோகம் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. எப்படி ஜட்ஜ்மெண்ட் ஆகும், அப்புறம் அடுத்த இந்த ஜீவனுக்கு அடுத்த பிறவி என்ன, அந்த விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. இதில் கைலாயம் வரைக்கும் சொல்லுது. வைணவன் பரமபதம் தாண்டி கைலாயம் வரைக்கும் சொல்லுது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் அந்த லோகத்தை இதை விட்டுட்டார், இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டார். என்னாச்சு? மந்திரேன துவாதசாந்தி, தலைக்கு மேலே 12 இன்ச்சில் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை அவரோடு ஐக்கியகிருத்தியம் ஒன்று சேர்ந்து பஞ்சோபசாரை பூஜை செய்து, பஞ்ச உபச்சாரத்தோட, சோடச உபச்சாரம் நம்ம பண்ணுறோம் வேல் பூஜையில், 16 உபச்சாரம் பண்ணுவோம். இதில் 5 உபச்சாரம் சுருக்கமான பூஜை, அதை செய்து புனக ஸ்வ அகமிதி, அவர் நானேங்கிற உணர்வு வந்துச்சு. அகம் பிரம்மாஸ்மி உணர்வில் அவர் பயணிக்கிறார். ஸ்வ அகமிதி, அவர் நானேங்கிற மந்திரத்தோட சோகம் சோகம் சோகம். இந்த மூச்சு காற்று உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் சோகம் தான் சொல்லுது. அஜபான்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 21,600 முறை அந்த சோகம் சொல்லுது. அதை நம்ம அறிஞ்சோம்னா அதுக்கு வேல்யூ அதிகம், அறியலைன்னா அது ஜடமாக போயிட்டுருக்கும். நம்மளுடைய மூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சும் சோகம் சோகம் சக அகம், அதுதான் சோகம். அது நான் தத்து நான் சொல்கிறது போல நீன்னு சொன்னால் தத்துவமசி. இப்போ சக அகம்னா அது நான் தத் அகம் தான் சோகம் அப்படிங்கிற மந்திரத்தோட ஜபத்தில் சோடசாந்த சிதி,
12 இன்ச்சு 16 இன்ச்சில் ஞானாத்மானம் ஏகீகிருத்தம். ஞான ஆத்மா இப்போ பரமாத்மாவுக்கு மேலே ஞானாத்மாத்தை சொல்லுது. புரியுதா? ஏன்னா எது பின்னாடி வருதோ அது அதை விட மேலானது, சூக்ஷ்மமானது. புரியுதா? மேலானதுன்னு மேலானதும் அர்த்தம் வரும், சூக்ஷ்மமானதும் அர்த்தம் வரும். இப்போ இந்த பரமாத்மா நிலை தாண்டி ஞானாத்மானம் ஏகீகிருத்தியம், ஞானாத்மா நிலையை அடைந்து சமயக் உபச்சாரே, அது நன்றாக உபச்சாரம் செய்து பூஜை செய்து பிராகிருத்த பூர்வ தேகம், இதுக்கு முன்னாடி எந்த உடம்புல பூலோகத்துலேருந்து வந்தானோ ஸ்தூல உடம்பு போயிடுச்சு, சூக்ஷ்ம உடம்புல போயிருப்பான். அது ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் கொடுக்குறாங்க. ஜல சரீரம்னு சொல்லுவாங்க, வாயு சரீரம் அப்படின்னு, அக்னி சரீரம்னு ஒவ்வொரு சரீரத்தை கொடுப்பாங்க. அப்படி பஞ்சபூத சரீரத்தில் அதை தாண்டி பூர்வ தேகம் பரித்தியஜ, பூர்வ தேகத்தை விட்டு புறக கல்பித்தமய, இதெல்லாம் தியானத்திலே நடக்குது. இதெல்லாத்தையும் அறிகிறார். ரிஷிகள் தான் இதெல்லாம் மந்திர திருஷ்டா பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். இப்போ பிரம்மத்தினுடைய உணர்வு இவரை நல்லா தொடுது. சுத்த பிரம்ம தேஜோமய, சுத்தமாக இருக்குது, பியூராக இருக்குது, தேஜோமய வெளிச்சமாக இருக்குது, நிரதிசய ஆனந்தமய, ஏராளமான எல்லையற்ற ஆனந்தமாக இருக்குது. மகாவிஷ்ணு சாரூபியம், மகாவிஷ்ணுடைய வடிவத்தில். ஏன்னா மகாவிஷ்ணு விஷதேவதையாக வச்சு வழிபட்டு போகிறாங்க, அவருடைய லோகத்துக்கு அவர் அழைச்சிட்டு போகிறார். மகாவிஷ்ணு சாரூபிய விக்கிரகம் பரிகிரக, அவருடைய வடிவத்தை இவன் ஏற்கிறான். இப்போ நம்ம முருகப்பெருமானை நம்ம இஷ்டதெய்வமாக எடுத்து முருகனே குருவாக நம்ம வழிபடும்போது நம்மளுடைய சிந்தனையும் செயலும் ஒன்றையே நினைக்கிறதுனால அதுவாகிடும். அது சாதாரண சயின்ஸு தானே. எதை நினைக்கிறாயோ அதுவாய் ஆகிறாய். ஆச்சா, அது இங்கேயே பூலோகத்திலேயே எப்படி குருவை வச்சு முன்னாடி தங்கிட்ட வரவனை டெஸ்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கேயே உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, பியூர் சுத்திகரணம் பண்ணி தன்னுடைய சொரூபமாக மாற்றுறாரு. பொதுவாக பூஜை பண்ணும்போதே அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. சோகம்பாவேன் பூஜ்யத்துன்னு தான் மந்திரம் சங்கல்பம் பண்ணி தான் பூஜையை ஆரம்பிக்கணும். எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளை சோகம்பாவேன் பூஜ்யே அப்படின்னு சொல்லி தான் அக்ஷய தலையில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், ஆத்ம பூஜை. அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் முருகன் தான். எந்த கடவுளோ இஷ்ட தெய்வம் நினச்சி அந்த கடவுளாக இருந்து அந்த பூஜையை செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து மகாவிஷ்ணு சாரூபியத்தை இவன் எடுக்கிறான். விக்கிரகம் பரிகிரக, அதை ஏற்று, அந்த உடலை ஏற்று சூரிய மண்டலாந்தர்கதா, சூரிய மண்டலத்தை கடந்து அனந்த திவ்ய சரணாரவிந்தாம், அவருடைய எல்லையற்ற திவ்யமான திருவடிகளை பார்த்து அந்த சரண அரவிந்த, அந்த தாமரை போன்ற திருவடிகளுடைய கட்டை விரல்ல அங்குஷ்ட நிர்கத நிரதிசய ஆனந்தமயா அமர நதி, என்றைக்குமே வற்றாத ஒரு நதி அவருடைய கட்டை விரல்லேருந்து, மகாவிஷ்ணுடைய கட்டை விரல்லேருந்து ஒரு அமர நதி, தேவ நதி, வற்றாத நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதியெல்லாம் தரிசிக்கிறார். அச்சா, இப்போ பாவனையா அத்திர ஸ்நாத்வா, அதில் ஸ்நாத்வா பாவித்த, குளிப்பதாக பாவித்து அதில் மூழ்கி, அந்த நதியில் மூழ்கி வஸ்ரா ஆபரணாத்து உபச்சாரை, வஸ்திரங்கள் ஆடைகள்லாம் அணிந்து அவரை போல உபச்சாரங்கள்லாம் செய்து ஆத்ம பூஜாம், தன்னையே பூஜித்து விதாய முறைப்படி சாட்சாத் நாராயண பூத்வா, சாட்சாத் நாராயணாகவே ஆகி தத்தோ குரு நமஸ்காரம், குருவை நமஸ்காரம் செய்து பூர்வக்கம் பிரணவ கருடம், பிரணவத்தை ஓங்காரத்தை சொல்லி, அங்கே வந்து விஷ்ணு லோகத்தில் பிரணவ ஓங்காரம் பண்ணால் பிரணவத்தை ஜபிச்சா கருடன் கூப்பிட்றதா அர்த்தம். இங்கே வந்து மயில் வந்து வேதம், பிரணவம் வந்து சுவாமியே, முருகப்பெருமானை வந்து அவருடைய ஸ்வரூபம் பிரணவம். அதே மாதிரி பிரம்மத்திலேருந்து வரக்கூடிய முதல் பொருள் ஓங்காரம். ஓங்காரத்துக்கு மூலம் பிரம்மம், அது நாதமாக இருக்குது.
இந்த நாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அகர உகர மகரம் மூணுலாம் வரக்கூடிய எல்லாமே ஒரு மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவிகள் எல்லாம் மூணு மூணாக இருக்கிற எல்லாமே அந்த அகர உகர மகரத்தில் வருது. போட்டோம். இங்கே பிரணவ கருடம் தியாத்வா, பிரணவமாக இருக்கக்கூடிய கருடனை தியானித்து தியானேன ஆவிர்பூத பூத்த மகாபிரணவ கருடம், அந்த தியானத்தினால் வெளிவந்த தோன்றிய பெரிய கருடனை பஞ்சோபசார ஆராத்திய பஞ்சோபசாரங்களோடு ஆராதனை செய்து குர்வ அனுக்யா பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணாலே பிரதட்சிணம் பண்ணி தான் நமஸ்காரம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தில் இந்த உபநிஷத்தில் நமஸ்காரம் பண்ணாலே ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், குருமார்கள் அவங்கெல்லாம் பிராமணர்கள் அவங்களையெல்லாம் நீங்கள் பார்க்க நினைச்சுன்னா வலம் வந்து தான் நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் பிரதட்சிண நமஸ்காரம் பூர்வகம். அந்த வலம் வந்து வணங்கி பிரணவ கருடம் ஆரூகிய, அந்த பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கருடன் மேலே ஏறி மகாவிஷ்ணு போல சமஸ்த அசாதாரண சின்கித, அங்கே வைணவத்தில் எப்படி சிவத்தில் சைவத்தில் திரிபுண்டரகம் சொல்லக்கூடிய விபூதி திருமண் இது விபூதி போடுறோம் இல்லையா நம்ம எல்லா இடத்துலையும், அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நாமத்தை சின்னமாக குறிப்பாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரெஸ்ஸில் பார்க்குற இடம்லாம் நாமம் இருக்கும். அதுபோல் சமஸ்த அசாதாரண சின்கித அந்த வைணவ குறியிடப்பட்ட ஆடைகள், மகாவிஷ்ணு சமஸ்த அசாதாரண திவ்ய பூஷணங்கள், நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் அணிந்து கொண்டு சுதர்சன புருஷம் புரஸ்கிருத்த, சுதர்சன சக்கரம் கொடுத்த பல பரிசுகளை எல்லாம் பெற்று விஸ்வக்சேன பரிபாலித்த விஸ்வசேனங்கள சேனாதிபதி, அதாவது வைணவ படைக்கு விஸ்வக்சேனங்கிறவர் தளபதி, அவர் பரிபாலிக்கப்பட்ட அந்த உலகத்தை பார்த்து வைகுண்ட பார்சதுன்னா பக்தர்கள்னு அர்த்தம். அங்கே போயிருந்தால் சூரிகள்னு சொல்லுவாங்க, நித்திய சூரின்னு சொல்லுவாங்க. வைணவர்கள், வைணவ பக்தர்கள் அப்படி சொல்லுவாங்க. நம்மன்னா சிவகணம்னு சொல்லுவோம். வைகுண்ட பார்சதை, அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பார்சதை அந்த நித்திய சூரிகளுடன் பரிவேஷித்தோ சேர்ந்து கொண்டு சுற்றி கொண்டு அவங்கெல்லாம் வருவாங்க. பூலோகத்திலேருந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, பெருமாளை வணங்கி முக்தி அடைஞ்சு வந்துட்டார். நம்ம இனம், நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம் அங்கே போயோம், நம்ம ஜாத்தின்னு போட்டு விடாமல் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நபோ மார்க்கமாக ஆவிஷ்ய ஆகாய மார்க்கமாக அதுக்குள்ளே நுழைந்து பார்சவத்வய சிதா அந்த லோகத்தை கடக்கணும். போகிற லோகத்தை பார்சவத்வய வழிநடுக சைடில் சித இருக்கக்கூடிய அநேக புண்ணிய லோகான், பல புண்ணிய லோகங்களை எல்லாம் அதிக்கிரமிய கடந்து தத்ரைஹி புண்ணிய புருஷைபி பூஜித்த, அங்கே பல மகான்களை புண்ணியம் செய்தவர்களை எல்லாம் பார்த்து அவர்களை பூஜித்து ஆசீர்வாதம் பெற்று சத்தியலோகம் ஆவிஷ்ய, சத்தியலோகம் உள்ள நுழைந்து அடைந்து பிரம்மணாம் அபியர்ச்சம், பிரம்மாவை அர்ச்சித்து பிரம்மணாச்ச சத்தியலோகம் வசிபிகி, அவருடைய மக்களை எல்லாம் அங்கே வசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து சர்வேர் அபிபூஜிதாக, அவங்கெல்லாம் இவங்களை இந்த முமுட்சை பார்த்து, இந்த சாதகன் இப்போ யார், முக்தன் மோட்சம் பெற்றவன், அவங்களாம் வந்து பூஜிக்கிறாங்க. ஒவ்வொரு லோகத்துலேயும் புதுசாக வரவங்கள பூஜிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து பூஜிக்கிறாங்க. நம்ம இருக்க பெரியவா வரான்னு என்ன பண்ணுவோம், நம்மலாம் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணுவோம்.
இதை பூஜை பண்ணும், மாலை வாங்கி போடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம்ல. அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து பூஜிதக பூஜிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதையும் கடந்து விஷ்ணுலோகம் தாண்டியாச்சு, பிரம்மலோகம் தாண்டியாச்சு. அடுத்தது இவர் ஈசன் பாருங்கள், உள்ளே போகுது. ஈசன் மேலே இருக்கார். சைவ ஈசான் கைவல்யம் ஆசாத்திய ஈசனின் கைலாயம் சொல்லக்கூடிய கைவல்யத்தை கடந்து சிவம் தியாத்வா சிவனை தியானம் செய்து ஸ்வமபியச்ச சிவலோகத்தில், அந்த லோகத்தில் சிவகணகி சர்வை சிவகணங்களை எல்லாத்தையும் தரிசித்து சிவேனச்சா அபிபூஜிதாம், அந்த சிவகணங்களால் தன்னை பூஜிக்கப்பட்டு மகரிஷி மண்டலானி அதிக்கிரம, இங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. யோகிகள் கேட்டகரி, ரிஷிகள் கேட்டகரி, மகரிஷிகள் கேட்டகரி, சந்துக்கள், சாதுக்கள், குருமார்கள் எல்லோரும் இருப்பாங்க. அந்த மண்டலம், அந்த கூட்டத்தை, அந்த குரூப்பெல்லாம் பார்த்து அதிக்கிரமிய அவங்களையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதிக்கிரமிய இன்னும் கடந்து சூரிய சோம மண்டலை பித்வா, சூரிய லோகம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாம் கடந்து கீழக்க நாராயணம் தியாத்வா, கீழக்க நாராயணனை தரிசித்து தியானித்து துருவமண்டலஸ்ய, துருவ நட்சத்திரம் இருக்க துருவன் அவனுடைய மண்டலத்தை தரிசனம் செய்து தரிசனம் கிருத்வா பகவந்தம் அதுக்கு பகவானாக இருக்கக்கூடிய துருவமா அபிபூஜ்ய அவரை பூஜித்தும் துருவனை பூஜித்தும் ததக சிம்சுமார் சக்கரம் விபித்திய சிம்சுமார் சக்கரம்ங்கிற ஒரு லொக்கேஷனை கடந்து சிம்சுமார் பிரஜாபதி அவர் ஒரு ராஜா, அந்த நாட்டுக்கு ராஜா. சிம்சுமாருங்கிறது ராஜா. அவர் நாட்டை கடந்து அதை துளைத்து சக்கர மத்தியகத்து சர்வாதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமான, அதுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமான சனாதனம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை அங்கே தரிசிக்கிறான். இந்த தாம்னு சொல்லுவாங்க, சார்தாம்னு சொல்லுவாங்க நார்த்தில். மொத்தம் 5 தாம். 5வது தான் வைகுண்டம். 4 பூலோகத்தில் இருக்குது, 1 மேலே இருக்குது. 108ல் 107 தான் கீழே, பாக்கி 1 மேலேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சார்தாம் இங்கே இருக்குது. சார்தாம் யாத்திரான்னு ஒன்று இருக்குது. நம்ம சந்தர்ப்பம் பார்த்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ இது என்னன்னா மகாவிஷ்ணு ஆராத்திய, அங்கே மகாவிஷ்ணுவை தரித்து ஆராதனை செய்து தேன பூஜிதஸ்ய அவரை பூஜித்து அவரையும் கிடக்கிறாங்க. உப்பரி இன்னும் மேலே கத்வா நகர்ந்து பரமானந்தம் பிராப்பிய, பரமானந்தம் மேலான ஆனந்தம். ஏன்னா ஆனந்தம் இன்ட்டு 11 × 11 × 11 × 11 × 11ன்னு போகுது. அது எத்தனை 11 × 11 11 அவ்வளோ ஆனந்தம் இருக்குன்னா அப்போ எப்படி இருப்பான் மனுஷன்? தத்தோ வைகுண்டாசீனா, ஏன்னா நீங்கள் இந்த ஆனந்தத்தெல்லாம் இது வரைக்கும் அடையலை. இப்போ தான் பிரம்மானந்தத்தை வேல் பூஜையில் கொஞ்சமும் வேத விசாரத்தில் கொஞ்சமும் ட்ரிப்பில் ஒரு நாள் ஃபுல்லாகவும் அனுபவிக்கிறீங்க. அதுவே நிரந்தரமாக தான் எப்படி இருக்கும்? இப்போ போயிட்டு வரீங்க. இது சர்வஜ நிலை வந்தால் நிரந்தரமாகுது. அந்த சாந்தி நிரந்தரங்கிற வார்த்தைக்குள்ளே 1000 சூக்ஷ்மம் மறைஞ்சிருக்கு. அதனால் அதை திறக்கிற கதவு சர்வஜனில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, புலப்பட்டுச்சுன்னா நல்லா உறுதிப்படுத்திங்க. அமைதியாக நிதானமாக இந்த 2000 ஆடியோ கேளுங்க. அதுவே கொண்டு போய் சர்வஜ நிலையில் உட்கார வைக்கும். எப்படி சொல்கிறது? எனக்கு இது மாதிரி யாரும் சொல்லலை.
உங்களுக்கு அடியேன்னு சொல்கிறேன். சுவாமி எனக்கு இதெல்லாம் உணர்த்துறாங்க, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இது செஞ்சால் விளங்குவேனா, செஞ்சு தொலைக்க வேண்டியது தானே. அதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இதை செஞ்சால் நீ விளங்கு. இவ்வளோ சூட்சமாக அப்போ சொல்லப்படலை. இப்போ தான் நம்ம மந்திரங்கள் ஆதாரமாக வருது, பிரமாணம் வர்றதுனால அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். சாந்தி நிரந்தரம், சாந்தி, சித்தி, அன்பு, பிரீத்தி, ஆனந்தம், புனிதம் எல்லாம் ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்குது. உன்னுடைய சித்தானது பயணம் செய்ய 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 ஆழம் போக போக சூக்ஷ்மாதி சூக்ஷ்மங்களை கடக்க அந்த சத்தை அடையலாம். இது லோகம்லாம் அந்த தியானத்தில் இதெல்லாம் பார்த்து தான் எழுதியிருக்காங்க. கதையோ கற்பனையோ கிடையாது. இதெல்லாம் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, ஏதோ வர்ணனை பண்ணுறாங்கன்னு இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு இப்படி பார்க்கணும், பேர் சொல்லணும், லொக்கேஷன் சொல்லணும், அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வர்ணிக்கணும். இதில் கொஞ்சம் இதில் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒன்று சொல்லுவோம். புராணங்களில் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, நல்லா புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் எல்லாம் உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அடியனை படித்ததில் என்னால் அனுமானம் பண்ண முடியுது. நம்ம எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். அந்த பாயிண்டில் இந்த கருத்துக்களை சொல்கிறேன், அனுமானத்தில் சொல்கிறேன். உபநிஷத்தில் தெளிவு பெறணும்னா 18 புராணங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உபநிஷத்து என்ன சொல்கிறதுன்னு புரியும். இப்போ நாமளும் ஷார்ட்கட்லேயும் போயின்ட்டுருக்கோம், எளிமையிலையும் எளிமையில் போயின்ட்டுருக்கோம், எளிய வழியில் போயின்ட்டுருக்கோம், குறுகிய வழியிலையும் போயின்ட்டுருக்கோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். எளியது அண்டு குறுகியது, பியூர் அண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்கிற மாதிரி ஸ்வீட் அண்ட் ஷார்ட். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டுன்னு சொல்கிறத அடியன் சொல்கிறேன் ஒருத்தன். அதுபோல் இங்கே என்னென்னா இத்தனை நிலைகளை எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? சர்வஜன். எனக்கு இது மாதிரிலாம் சொன்னால் 24 மணி நேரமும் ஒரே ஏகாகிரம்தான். ஏகாகிரம் இருந்தால் தான் அனிருத்த நிலைக்கு போக முடியும். அனிருத்த நிலையில் என்ன ஆகுது? அனிருத்த நிலையில் அன்ஸ்டாப்பபிள் பயணம், அற்புதமான பயணம். இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கை எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், சரியாக வாழ்கிறோமா தப்பாக வாழ்கிறோமா, நல்லா இருக்கேன் தவறாக இருக்கா, அது ஒன்றுமே புரியாத ஒரு குழப்பமெல்லாம் நீங்கி மிக மேன்மையான வாழ்க்கை எல்லாமே சொல்லுது. நீ லௌகீகத்தில் கேட்காததெல்லாம் கொடுக்க போகுது. உனக்கு கேட்டு கிடைக்கல, நீ கேட்காததெல்லாம் கொடுக்க போகுது. ஆச்சரியமாக இருக்கும். நம்ப முடியாத நிகழ்ச்சியில் நடந்துட்டுருக்கு, என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. நான் எதன்னு சொல்கிறது, எதன்னு வர்ணிக்கிறது. அதனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாயிட்டேன், பிரம்ம நிஷ்டையில் இருக்கும். அது ஒன்று ஒழுங்காக பண்ணால் போதும். நான் பைகெல்லாம் வேறு ஒன்றும் சிந்திக்கிற மாதிரி இல்லை. சிந்திச்சா பைத்தியமாயிடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் நினச்சேன்னு வச்சிங்களா, காரணமே இனிமேல் ஜானுனாவே கிடையாது, ஒன்லி மானுனா தான் எனக்கு. பொதுவாக எல்லோரும் முதல்ல மானுனா அப்புறம் ஜானுனான்னு சொல்லுவேன். முதல்ல ஏற்றுக்கோ, சொல்கிறத ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ மந்திரங்கள் படிக்க படிக்க உனக்கு ஜானுனா அறிய வந்துடும். இப்போ நிறையா அறிஞ்சதுக்கப்புறமா ஒன்றுமே அறியறதுக்கு ஒன்றும் இல்லை, மானுனா தான். எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதுதான், அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்தையும் நான் விசாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா பைத்தியம் முடிஞ்சிடும். தெரியுது, நல்லா தெரியுது. அதான் நான் ஒன்றுமே சிந்திக்காத நிலை, பழைய நிலைக்கு வந்துட்டேன். ஒன்றுமே சிந்திக்காமல் சைலண்ட்டாக இருப்பேன்ல, அது மாதிரி இருக்கு இப்போ. அப்போ சிந்திக்க வேண்டான்னு இல்லை, யதார்த்தமாகவே சுபாவமாகவே சிந்திக்காமல் இருப்பேன். இப்போ சிந்திக்கக்கூடாதுன்னு நினச்சி இருக்கேன். ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்காக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதோடைய சூக்ஷ்மம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆழமாக நம்ம அது நிதித்தியாசனம் பண்ணும்போது பல அதிசயமான ரகசியங்கள் வெளிப்படுது. அதை உங்களுக்கு எப்படி வலியுறுத்துறதுக்கு தான் வார்த்தை தேடின்னு இருக்கேன். அதுக்கு தான் வலியுறுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேங்கிற வார்த்தையெல்லாம் வந்தது. அதுக்கு மேலே எப்படி சொல்கிறது புரியுதா? அதனால் நேரத்தை வீணடிக்காமல் முதல் ஆடியோலேருந்து அரைகுறையாக கேட்டதெல்லாம் விட்டுட்டு ஒரு நோட்டை போட்டு டைரியை போட்டு, நான் இது வரைக்கும் ஒரு 30 டைரிக்கு மேலே எழுதியிருக்கேன் இந்த 6 ஆண்டுகளுக்குள்ளே.
30 டைரி கிட்டத்தட்ட நெருங்கி எழுதியிருக்கேன். அதுபோல் நீங்களும் எல்லா வார்த்தையும் எழுதாட்டினா கூட சில வார்த்தைகளை எழுதிக்கிட்டே வாங்க. உங்களை தொடக்கூடிய, உங்கள் உயிரை தொடக்கூடிய வார்த்தைகளை எழுதினாலே நீ மேலே ஏறுறன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆடியோலையும் விஷயம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதுதான் உங்களுக்குள்ளே படிக்கட்டாக உங்களை அழைச்சிட்டு போகும். அதுதான் ஃபூயல். அதனால் இடையில் ஒரு பிரேக்கு கொடுத்து மறுபடியும் மந்திரத்துக்குள்ளே போகிறோம். இப்போ என்னாச்சு? சிம்சுமார லோகத்தை கடந்து பிரஜாபதி, அதுக்கு பிரஜாபதியாக இருக்க ராஜா. பிரஜாபதினே இந்த இடத்துல ராஜா. பல அர்த்தம் வரும், அதில் ஒரு அர்த்தம் ராஜாவாக இருந்து. சக்கர மத்தியகதம் சர்வாதாரம் சனாதனம், சனாதனமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை ஆராதித்து தரிசித்து தேன பூஜிதஸ்ய, அவரை பூஜித்து உப்பரி அவரையும் கடந்து கத்வா பரமானந்தம். இந்த பரமானந்தம் இதுக்காக தான் இந்த இத்தனை பேசுனது. என்னன்னோ சர்வஜ நிலை. சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள், தப்பே கிடையாது. சாந்தி நிரந்தரம், அப்படி தான் சொல்லணும். சாந்தி நிரந்தரம், அன்பு நிரந்தரம், பிரீத்தி நிரந்தரம், ஆனந்தம் நிரந்தரம், புனிதம் நிரந்தரம், சித்தி நிரந்தரம். இடையில ஒன்று விட்டீங்க. முதல்ல சாந்தி, ரெண்டாவது பிரீத்தி, மூணாவது சித்தி. சாந்தி பிரீத்தி சித்தி, இந்த வேர்டு ரைமிங்கை வச்சுங்க. சாந்தி பிரீத்தி சித்தி, அப்புறம் ஆனந்தம் புனிதம். ஆஞ்சாச்சா? இந்த ஆஞ்சு தான் இறைவன். இதுதான் லோகம், இதுதான் ஸ்வரூபம், இதுதான் பிரம்மம். இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்குறோம். இதெல்லாம் சத்து, நீங்கள் சித்து. இதுக்குள்ளே போனால் நீங்களும் சத்து. புனித நிலையில் நீங்கள் எதையும் சுவைக்க முடியாது, நீங்களே சர்க்கரை ஆகிடுவீங்க. புரியுதா? இப்போ சர்க்கரை தேடி போயிட்டுருக்கீங்க, சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை ஆகிடுவீங்க. புரியுதா? அப்படி தான் புரிஞ்சுக்கணும் எளிமையாக. இந்த பரமானந்த நிலையை இதுக்கு மேலே ஆனந்தம் இல்லை, இதுக்கு மேலே ஆனந்தம் இல்லை. குரு பரமகுரு சொல்லுங்கள் பார்க்கலாம். குரு பரமகுரு, பரமேஸ்வரி குரு, பராத்பர குரு. வெரி குட், பரவாயில்ல. 4 கேட்டகரியில் குரு இருக்காங்க. டெய்லி வந்தால் தெரியும். கிளாஸு கேட்டால் எல்லாம் புரியும். சரி. தத்தா வைகுண்ட வாசினக, அங்கேருந்து அதற்கு பிறகு வைகுண்ட வாசினக, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வசிப்பவர்களையெல்லாம் பார்த்து சர்வே சமாயாந்தி, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடி தான சர்வானு சம்பூஜ்ய, அவர்களெல்லாம் இவரை பூஜிக்கிறாங்க. இந்த மக்களெல்லாம் இவரை பூஜிப்பாங்க. இவர் அந்த லோகத்தினுடைய அதிபதியை பூஜிப்பார். யார் முமுட்சுவோ, யார் சித்தனாக இருக்காங்களோ அவங்க அந்த தலைவனை பூஜிப்பாங்க. அந்த மக்கள் இந்த முமுட்சுவை பூஜிப்பாங்க. ஏன்னா கெஸ்ட் இவர். புரியுதா? எதுக்கு இவர் முமுட்சு அந்த தலைவனை பூஜிக்கணும்? பிளெஸ்ஸிங் வாங்கி, வேற என்ன? மேலானவங்களை பார்க்கும்போதெல்லாம் பிளெஸ்ஸிங் வாங்கணும். நமஸ்காரம் பண்ண தப்பே. இந்த இந்த சுயமரியாதை பகுத்தறிவெல்லாம் சுயமரியாதை பகுத்தறிவு, அது அகங்காரம் ஆணவம். இந்த சுயமரியாதை பகுத்தறிவுன்னு சொல்கிறவங்களுக்குள்ளே என்னன்னா அகங்காரம் ஆணவம் இருக்குது. அறியாமையும் இந்த அகங்காரமும் இருக்குது. கடவுள்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, குருக்கிட்ட என்ன அகங்காரம் வேண்டி கிடக்குன்னு கேட்குறேன். என்ன பகுத்தறிவுன்னு கேட்குறேன். என்ன சுயமரியாதைன்னு கேட்குறேன். சுயமரியாதை நீ காட்ட வேண்டிய இடத்துல காட்டு. உன்னை போட்டு மிதிக்கிறான், உன்னை உதாசீனப்படுத்துகிறான்னா அவன்கிட்ட நீ யாருன்னு காட்டு. தாய் தந்தையர்கிட்ட, குருக்கிட்ட, கடவுள்கிட்ட என்ன சுயமரியாதைங்க? என்ன அப்படி என்ன நீ என்ன பண்ணியிருக்க? நீ பெரிய சுயமரியாதை, பெரிய ப்ரெஸ்டீஜ், பெரிய ப்ரைடு, ஒரு மண்ணாங்கட்டியும் லாய்க்கில்லை. நீ உனக்கே தெரியும். ததா வைகுண்ட வாசினக சர்வே சமாயாந்தி, எல்லாம் ஒன்று கூடி
தான சர்வான சம்பூஜ்ய எல்லாம் சேர்ந்து சம்பூஜ்ய நன்றாக பூஜித்து சர்வைரபி பூஜிதஸ் உப்பரி உப்பரி அதுக்கு மேலே அந்த பூஜைக்கு அப்புறம் மேலே கத்வா நகர்ந்து கடந்து விரஜாநதி விரஜாநதின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா வேறு உபநிஷத்தில் விரஜாநாடி வைஷ்ணவி பிராமி ரௌத்ரின்னு ஒன்று இருக்குது. ரௌத்ரிக்கு ஒரு பேர் இருக்குது, அம்பாளுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ரௌத்ரினே வருதா, பிராமி வரும், வைஷ்ணவி வரும், சரஸ்வதினு ஒரு நாடி வரும். அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்குது. பிராமினா சரஸ்வதி, சரஸ்வதினே ஒரு நாடி இருக்கு. இங்கே இந்த விரஜாநதி அதை தொட்டு விரஜாநதியை தரிசனம் செய்து பாருங்கள், கங்கையெல்லாம் அவங்களாம் டெய்லி குளிக்கிறாங்க, நம்ம பார்க்க கூட முடியல. என்ன பண்ணுறது? விரஜாநதி பிராப்பிய தத்ர ஸ்நாத்வா அங்கே குளித்து பகவத்தை தியான பூர்வகம் எல்லாம் அகபூஜை தான், எல்லா பூஜையும் பகவத்தம் தியான பூர்வகம் இந்த பரம்பொருளை தியானித்து புனர் நிர்மஜ்ய மீண்டும் மீண்டும் எதுவும் அழுக்கே கிடையாது, சுத்தமாயாச்சு, மறுபடியும் தூய்மை செய்து கொண்டு தத்திர பஞ்சீகிருத்த பூதோத்த சூக்ஷ்ம பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இப்போ போட்டிருக்க உடம்பு இந்த லோகத்துக்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் பஞ்சீகரணம் பண்ணியிருக்காப்படு பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டிருக்கு. அந்த உடம்பையும் விட்டு சூக்ஷ்மாங்கமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரா, அந்த சூக்ஷ்ம உடம்புக்கு தன்மாத்திரா அவர்களே பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, ஞானேந்திரியம், போக சாதனம்னு சொல்லுவாங்க. போகம்னா என்னது? போகம்னா அனுபவிக்கிறது. இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், மாதுளம்பழம் சாப்பிடணும், மாதுளம்பழம் சாப்பிட்ணும், அப்புறம் என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணும், வாழைக்காயை வாழைப்பழம் சொல்லி எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், கேட்டால் கிடைக்கலன்னு சொல்லணும். அந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அது பேர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், போக சாதனம். அந்த போக சாதனமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டு உத்சுருஜையா விட்டு கேவல மந்திரமய இந்த சவுண்டு சரீரம், ஓம் சவுண்டு வருதில்ல, ஆமாம், ஒளி உடம்பு, லைட் இல்லை, சவுண்டு இல்லை, சவுண்டு உடம்பு. அப்புறம் திவ்ய தேஜோ ஒளி உடம்பு மாறி தேஜோமய நிரதிசய ஆனந்தமான அந்த பேரானந்தமான அந்த மகாவிஷ்ணு உடலை சாரூபியம் அந்த வடிவத்தை பெற்று விக்கிரகம் கிரகிச்சு வாங்கிக்கிட்டு பரிகிரகம் எல்லாவற்றையும் சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தத்தா உன்மஜ்ஜனாத்மக மறுபடியும் தூய்மையாக பூஜாம் விதாய முறையாக பூஜை செய்து சுத்தமாக பூஜை செய்து பிரதட்சிணம் நமஸ்காரம் மறுபடியும் வலம் வந்து வணங்கி பிரதட்சிணம் நமஸ்காரம் பூர்வகம் பிரம்மமய வைகுண்டம் ஆவிஷ்ய இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்குள் நுழைந்து இப்போ நிறைய இடத்துல பெருமாள் பல இடத்துல வந்திருக்காரு, அங்கெல்லாம் அவருடைய டூப்ளிகேட் பிரதிமா, இங்கே தான் ஒரிஜினல். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெருமாள் தானே, அந்த லோகத்தில் எல்லாருமே ஒரே வடிவத்தில் தான் இருப்பாங்க. நம்பரை போட்டு நெத்தியில் நம்பரை போட்டு வச்சிட வேண்டியது 1 2 3 எப்படி கண்டுபிடிக்கும்? வைகுண்டம் ஆவிஷ்ய தத்திர தியான விசேஷன சம்பூஜிய அவருடைய இந்த துதி பாடி சம்பூஜ்ய நன்றாக பூஜித்து தன்மத்திய அது நடுவில் பிரம்மானந்தமய அச்சலம் பிரம்மானந்தங்கிற ஒரு மலை இருக்காங்க, அச்சலம் இருக்கான், அந்த பேர் பிரம்மானந்தமயம், ஆனந்தமாக இருக்கும் போல. அனந்த பிரகாரம் அப்புறம் சொல்கிறேன்னா 10வது பிரகாரம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏகப்பட்ட பிரகாரங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி
பிரசாத தோரணம்னா பெரிய பேலஸ், அரண்மனைகள், கோபுரங்கள், ஃப்ளோஸ். பிரசாத தோரண விமான உபவன விமானங்கள், சின்ன சின்ன தோட்டங்கள், உஜ்வல சிகரங்கள், டவர்ஸ், ரூபலட்சிதோ, இதெல்லாம் பார்த்து நிரூபம இணையற்ற நித்திய என்னைக்கும் அழியாத நிரவத்திய எந்த குற்றமுமற்ற நிரதிசய ஏராளமான நிரவதிக காலமற்ற பிரம்மானந்த அச்சலோ, அந்த என்றைக்கும் அழியாத மலையானது ஆனந்த பிரம்மானந்த, அங்கேயும் பிரம்மானந்த மலை தான் சொல்லுதா? ஆமாம், அதே பிரம்மானந்த அச்சலோ அந்த மலையாக அந்த மலை அமர்ந்துள்ளது, விராஜ்யத்தை அமைந்திருக்கிறது. தது உப்பரி அது மேலே ஏற ஜுவலித்த நல்லா பிரகாசிக்கக்கூடிய நிரதிசய ஆனந்த திவ்ய தேஜோ, ஆனந்தமான புனிதமான வெளிச்சத்தை, ததனந்தர சம்சானம் சுத்த போதானந்தம், முதல்ல ஒரு ஆனந்தம் பிரம்மானந்தம், அதுக்குள்ள ஞானானந்தம். முதல்ல சொன்னல சிவ வெளிவொலி, ஞான வெளிவொலி, பிரணவ வெளிவொலின்னு அப்படி 3 பிரகாரத்துக்குள்ள நிரதிசய ஆனந்த திவ்ய தேஜோ ராசி, திவ்யாந்தர சன்சானே சுத்த போதானந்த, சுத்தமாக அதுக்குள்ள சுத்தமான ஞானானந்தமும், போதானந்தம்னா ஞானானந்தம், லக்ஷண விபாதி நன்றாக விளங்குகிறது. மிக முக்கியமாக 2 ஆனந்தம் சொல்லுது. பிரம்மானந்தம் சத்து, ஞானானந்தம் சித்து. புரியுதா? அந்த சிவவெளிங்கிறது தான் சதானந்தம், இது வந்து சிதானந்தம். இது விபாதி நன்றாக விளங்குகிறது. ததன் அந்தராலே சின்மய வேதிகா, அங்கே அறிவு சார்ந்த மேடையும் ஆனந்த வேதிகா, அது 2மே வருது ஈக்குவலாக. சத்தியச்சித்துனே வருது. பார்த்தீங்களா? சச்சிதானந்த வார்த்தை முதல் கிளாஸ்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வருது பாருங்கள். 2000 வார்த்தைகள், 2000 ஆடியோலி. சுத்த போதானந்த லக்ஷணம் தத் அபியந்த சன்சானி, அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய சுத்த போதானந்த லட்சணமாக விளங்குகிறது. அதற்குள்ள ததந்தராலே சின்மய வேதிகானா மேடை, அறிவு சார்ந்த மேடை, சர்வஜன்லாம் அதில் ஏறுவாங்க. ஆனந்த வேதிகா, ஆனந்தமாக இருக்க கடந்து, சித்த கடந்து தான் சத்துக்கு போகணும், ஞானம் கடந்து தான் ஆனந்தம் போகணும். 2 ஆனந்தம்தான். இது ஞானானந்தம், அது பிரம்மானந்தம். பிரம்மானந்தத்தில் சத்து, 2 சேர்ந்தா பரமானந்தம். ஞானானந்தம், யோகானந்தம், பிரம்மானந்தம். இப்போ அங்கே சொல்கிறதுன்னா ஆனந்தம் ஞானானந்தம் சொல்லி 2 சேர்த்தா பிரம்மானந்தம். அதுதான் போதானந்த லக்ஷண விபாதி தது அந்தராலே சின்மய வேதிகா, அதுக்குள்ள சின்மய மேடை, அறிவு சார்ந்தவங்கெல்லாம் உட்காந்து விசார விமர்சனம் பண்ணுவாங்க. அது ஆனந்த வேதிகா, அப்புறம் ஆனந்த மேடை, ஆனந்த வனம் விபூஷிதா, ஆனந்த வனத்தினால் அலங்கரிக்கப்பட்ட, தது அபியந்தரே அதுக்குள்ள அமித்த தேஜோராசி, அழியாத வெளிச்சத்தோட குவியலோட, தது உப்பரி ஜுவலித்தி நன்றாக பிரகாசிக்க, தேஜனா அக்னின்னு சொல்லலாம், தேஜோனா வெளிச்சம்னு சொல்லலாம். தது உப்பரி ஜுவலித்த அது பிரகாசிக்க, பரம மங்கள ஆசனம், மேலான மேன்மை தரக்கூடிய ஆசனத்தில் விராஜேத் அமர்ந்திருக்க, தத் பத்ம கர்ணிகா, அந்த பரம மங்கள ஆசனத்து மேலே அமர்ந்திருக்கக்கூடிய இல்லை அமைந்திருக்கக்கூடிய
தத் பத்மம் ஒரு தாமரை, ஒரு தாமரையில் தாமரை கர்ணிகா, அதனுடைய தாமரை நடுப்பகுதியில் சுத்த சேஷோ சேஷநாகம் படுத்து கிடக்க போகாசனம், போகாசனமாக அந்த சேஷசாசனம் சேஷ விராஜித்தே பரமமங்கல ஆசனத்தில் பத்மகர்ணிகா நடுவில் பாம்பா செய்யப்பட்ட போகாசனத்தில் தஸ்ய ஓப்பரி சமாசீனம் ஆனந்த, அதன் மீது அமர்ந்த ஆனந்தமாய் அமர்ந்த பரிபாலகம் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஆதிநாராயணம் ஆதிநாராயணனை யாத்வா தியானித்து தமேஸ்வரம் அந்த ஈஸ்வரனை விவித உபச்சார ஆராத்திய பிரதட்சணே நமஸ்காரானு விதாய பலவிதமான உபச்சாரங்கள் ஆராதனை பிரதட்சணம் வலம் வந்து நமஸ்காரம் செய்து விதாய முறைப்படி வணங்கி தது அனுஞாத்த அவருடைய அனுமதியை பெற்று உப்பரி கத்வா அதையும் கடந்து மேலே எல்லாம் உப்பரி தான், அதையும் கடந்து மேலேறி வைகுண்டான தீத்திய வைகுண்ட லோகத்தையும் கடந்து வைகுண்டத்தையும் கடந்தாச்சு. அண்ட விராட்ட கைவல்யம், அண்ட விராட்டம் சொல்லக்கூடிய கைவல்யம் சொல்லக்கூடிய அந்த பதத்தை அடைந்து பிராப்பிய பெற்று தம் சமாராத்திய உபாசக அவரை நன்றாக உபாசனை செய்து இந்த உபாசகனானவன் பரமானந்தம் பரமானந்தத்தை, இதுக்கு மேலே ஆனந்தம் இல்லை, ஞானானந்தம் யோகானந்தம் பிரம்மானந்தத்தெல்லாம் கடந்து எல்லாத்தையும் சேர்த்தா அதுக்கு மேலே பரமானந்தம், அதுக்கு மேலே கிடையாது. அந்த ஆனத்தை இந்த முமுக்ஷு பிராப்பியே அடைகிறான் என்று உபனிஷத் கூறுகிறது. மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். 64 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரத்துக்கு சம்மந்தம் தெரியுமா இன்னும் பார்த்துருக்கோம். நான் சொல்கிறேன் பாருங்கள். 62ல் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28 எல்லாம் விசாரம் இல்லை, வர்ணனை தானே, அதனால் வேகமாக போயிட்டேன். ஆனால் பார்த்துருக்குது 64 வரைக்கும் தான். ரெகுலராக பார்க்குற கணக்கு போட்டு பார்த்தா மந்திரம் ஒரு பேஜுக்கு 2 மந்திரம், 14 பேஜ் வந்துருக்கு, 28 மந்திரம் போட்டோம். இப்போ நாளைக்கு 65லேருந்து பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல